friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வடகரி செய்யறது தான் பார்க்க போறோம். இத பாருங்க, வடகரி செய்யறதுக்கு கடலை பருப்பு வந்து 4 ல இருந்து 5 மணி நேரம் ஊற போட்டு நல்லா தண்ணி வடிச்சு வச்சிருக்கோம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இத வந்து இது கூடவே கார மிளகா கொஞ்சம் சோம்பு சேர்த்து கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். கடலை பருப்பு, கார மிளகா, சோம்பு எல்லாம் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம வந்து உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தா சரியா இருக்கும். இதை வந்து நம்ம வந்து பக்கோடா மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்க, வானலில் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச கடலைப்பருப்பு இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போடும்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும். அப்போ தான் அது பொரிஞ்சு வரும் முறுமுறுன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க. இதை நல்லா மொறு மொறுன்னு ஆகவும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு. பாருங்க, பக்கோடா மாதிரி இந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்கும்போது நம்ம எடுத்துருங்க. பாருங்க, எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க, மொறுமொறுன்னு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே மாதிரியே எல்லா பருப்பும் எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பருப்பு வந்துட்டு எண்ணெயிலையும் இதே மாதிரி பொரிச்சு எடுக்கலாம். இன்னொன்று வந்து இட்லி சட்டியில் போட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்து வடகரி செய்யலாம். இன்னொன்று வந்து தோசைக்கல்லில் நம்ம வந்து நல்லா சூடுபடுத்தி அதில் எண்ணெய் தடவி அடை மாதிரி தட்டி திருப்பி போட்டு அதையும் உதுத்து போட்டு இந்த மாதிரி வடகரி செய்யலாம். 3 டைப்பில் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி எண்ணெயில் பொரித்து எடுத்து இந்த டைப்பில் செஞ்சுருக்கிறேன். நீங்கள் எந்த டைப்பில் செய்யணுன்னாலும் செஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க. பாருங்க, இந்த அளவுக்கு உடச்சி விட்டா இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம ஆறவும், இது கொஞ்சம் சூடாக இருக்கு, இதை நம்ம ஆறவும் உதுத்து விட்டுக்கலாம். உதுத்து விட்டு சேர்த்துக்கலாம். பாருங்க, எவ்வளோ நல்லா வந்துருப்பாங்க. இப்போ வந்து அடுப்பில் குக்கர் வச்சுருக்கோம். நம்ம ஃப்ரை பண்ணோம்ல அந்த எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அப்போதான் வெங்காயம் நல்லா வதங்கும். வெங்காயம் வந்து நல்லா ஒரு 50% மேலே நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடும். இது வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். நக்கி தரலாம். நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம்.
ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம பொடியாக நறுக்கின பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். காரம் பார்த்து போட்டுக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம பொடியாக நறுக்கின தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை, புதினா சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குனா புதினாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பண்ணிட்டேன் நான். நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து இதிலே நல்லா வதக்கி விட்டுருவோம். மசாலாலாம் ஒன்று சேர்றதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது எல்லாம் ஒன்றா கலந்து வரும். இதில் இருக்கிற பச்சை வாசலாம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா கிரேவியா ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி. நல்லா கிளறிட்டு நம்ம உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே இதுலயே செக் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பொடிச்சு வச்சிருக்கோம். இதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். ஏன்னா இந்த பருப்புலையும் உப்பு இருக்கும், அதனால நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். வேக வேக அந்த பருப்புல இருக்கிற உப்பெல்லாம் அதில் இறங்கும் கிரேவில. உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு மூடி போட்டு மூடிடலாம். இது வந்து வேக வேக ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும். ஏன்னா கடலை பருப்புனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கொதிக்க விட்டு அந்த தண்ணியை இது பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தா சரியா இருக்கும். இப்ப நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்ப்போம். பாருங்க, சூப்பரா நமக்கு வடைகறி ரெடி ஆயிடுச்சு. ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு எடுத்துருக்குறோம். ஃப்ரெஷ்ஷாக புதினா மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். சூப்பராக வடைகறி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சென்னை ஸ்பெஷல் சைதாப்பேட்டை வடைகறி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வடைகறி வந்து செட் தோசையோட சாப்பிடும்போது ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம இட்லியோட சாப்பிட போறோம். இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட நல்லா டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம இட்லியோட சாப்பிட போறோம். இதை நீங்களும் இதே மாதிரியே உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.